அதிமுக பொதுக்குழு கூட்டத்திலிருந்து தானாக வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் பன்னீர்செல்வம். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையிலிருந்தும் அவர் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது எப்படி? விரிவாக பார்க்கலாம். ஜெயலலிதாவுக்கு நெருக்கடி வந்த 2 தருணங்களில் அவரால் முதலமைச்சராக்கப்பட்டவர் பன்னீர்செல்வம். 2001 தேர்தலில் வெற்றி பெற்று வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா டான்சி வழக்கில் அந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தண்டிக்கப்பட்டதை அடுத்து பதவி இழக்க நேரிட்டது. அந்த தருணத்தில் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக யார் முதலமைச்சராக நியமிக்கப்படுவார் என பலரும் எதிர்பார்த்தபோது பன்னீர்செல்வத்தை தேர்வு செய்தார் ஜெயலலிதா. அந்த தேர்வு எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஏனென்றால் அதற்கு முன்பாக எவ்விதத்திலும் செய்திகளில் அடிபடாத ஒரு அரசியல்வாதியாகவே இருந்தவர் பன்னீர்செல்வம். இருந்தபோதும் அவரை முதலமைச்சராக்கினார் ஜெயலலிதா. 2002ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் அந்த வழக்கிலிருந்து ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதும் உடனடியாக முதல்வர் பதவியை ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்தார் ஓபிஎஸ். அதற்கு பிறகு மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார். 2014ஆம் ஆண்டு செப்டம்பரில் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டு பதவி இழந்த போதும் ஜெயலலிதாவின் தேர்வு பன்னீர்செல்வமாகவே இருந்தது. அடுத்த ஆண்டே மேல்முறையீட்டில் ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டவுடன் பதவியை முன்பை போலவே ஒப்படைத்தார் ஓபிஎஸ். இதற்கு பிறகு ஜெயலலிதா உடல்நலம் குன்றிய போது முதல்வரின் பொறுப்புகளை பன்னீர்செல்வமே மேற்கொண்டார். ஜெயலலிதா மறைந்த பிறகு கட்சியை தன் பிடியில் வைத்திருந்த வி.கே. சசிகலா மீண்டும் பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கினார். இந்த 3 தருணங்களிலுமே கட்சிக்குள் தனக்கிருந்த ஆதரவால் அல்லது கட்சியின் தலைமை அளித்த பொறுப்புகளில் ஒன்றாகவே முதல்வர் பதவியை வகித்தார் பன்னீர்செல்வம். அப்போது வரை அவருடைய உண்மையான மக்கள் செல்வாக்கு என்னவென்று வெளிப்படையாக யாருக்கும் தெரியாது. ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு முதல்வரான பன்னீர்செல்வம் சற்று சுறுசுறுப்புடன் செயல்பட விரும்பியதைப் போல இருந்தது. ஏதாவது சம்பவங்கள் நடக்கும்போது அதை நேரில் சென்று பார்வையிட்டார். இந்த நிலையில்தான் வி.கே. சசிகலா முதலமைச்சராக விரும்பி பன்னீர்செல்வத்தை ராஜினாமா செய்யும்படி கூறினார். ராஜினாமா செய்த பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அமர்ந்து தர்ம யுத்தத்தை தொடங்கியிருப்பதாக அறிவித்தார். சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு அனுப்பப்படவே முதல்வராக எடப்பாடி பழனிசாமி தேர்வானார். அந்த தருணத்தில்தான் கட்சியின் பிரமுகர்களில் பலர் வெளிப்படையாக தங்களது ஆதரவை பன்னீர்செல்வத்திற்கு அளித்தனர். தர்மயுத்தம் துவங்கிய போது 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வத்தின் பக்கம் நின்றனர். மாஃபா பாண்டியராஜன் போன்ற பல சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர் பக்கம் நின்றனர். பன்னீர்செல்வத்தால் அதிகபட்சமான ஆட்களை திரட்ட முடிந்தது இந்த தருணத்தில்தான். ஒரு கட்டத்தில் சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோர் ஒதுக்கப்பட்டுவிட மீண்டும் பன்னீர்செல்வம் அணியும் எடப்பாடி கே. பழனிசாமி அணியும் ஒன்றாக இணைந்தன. இதில் பன்னீர்செல்வம் துணை முதல்வராகிவிட மாஃபா பாண்டியராஜன் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரானார். ஆனால் பன்னீர்செல்வத்தை நம்பியிருந்த பலருக்கு பெரிதாக பதவிகள் ஏதும் கிடைக்கவில்லை. தவிர கட்சியின் தலைமை பொறுப்பும் முழுமையாக பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்படவில்லை. 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் கூட எடப்பாடி கே. பழனிசாமி தரப்பைச் சேர்ந்தவர்களே பெரும் எண்ணிக்கையில் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றார்கள். 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியை இழந்த பிறகு திமுக மீது கடுமையான விமர்சனங்களை வைக்க வேண்டிய தருணங்களில் அதனை செய்யவில்லை என்ற பேச்சுகள் துவங்கின. அதற்கேற்றாற்போல பாஜகவின் மாநில தலைவர் கே. அண்ணாமலையும் தாங்கள்தான் உண்மையான எதிர்க்கட்சி என்றதும் கட்சி தொண்டர்கள் கவலையடைந்தனர். இந்த நிலையில்தான் கட்சியை தன்வசப்படுத்த ஒற்றை தலைமையாக உருவெடுக்க முடிவெடுத்தார் எடப்பாடி கே. பழனிசாமி. அதற்கு பன்னீர்செல்வம் எதிர்ப்பு தெரிவித்தபோது மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜே.சி.டி. பிரபாகர் உள்ளிட்ட வெகு சிலரே உடனிருந்தனர். துவக்கத்தில் 15 மாவட்ட செயலாளர்கள் தங்கள் தரப்பிடம் இருப்பதாக வைத்திலிங்கம் தெரிவித்தாலும் ஒவ்வொருவராக எடப்பாடி பக்கம் சென்றுவிட முடிவில் 6 முதல் 7 மாவட்ட செயலாளர்களே ஓபிஎஸ் பக்கம் நின்றனர். கடந்த முறை பன்னீர்செல்வம் பக்கம் நின்ற மாஃபா பாண்டியராஜன், கே.பி. முனுசாமி போன்றவர்கள் கூட இந்த முறை எடப்பாடி பக்கம் சாய்ந்துவிட்டனர். ஜூன் 23ஆம் தேதி அதிமுகவின் பொதுக்குழுவிற்குள் ஓபிஎஸ் நுழைந்தபோது பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் இபிஎஸ் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. அவர் வாகனம் உள்ளே நுழைந்தபோதே அவரை தூற்றியும் எடப்பாடி பழனிசாமியை போற்றியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அந்த தருணத்திலேயே உள்ளே என்ன நடக்கும் என்பதை பன்னீர்செல்வம் புரிந்து கொண்டிருக்கக்கூடும். கட்சியிலிருந்து பிரிந்து மீண்டும் சேர்ந்ததிலிருந்தே ஓபிஎஸ்க்கு பின்னடைவு ஆரம்பித்து விட்டது என்கிறார் மூத்த பத்திரிகையாளரான துரை கருணா. 1980களில் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கட்சியில் இருக்கிறார் பன்னீர்செல்வம். ஆனால் ஒருபோதும் தனக்கென ஒரு கோஷ்டியை அவர் உருவாக்கியதில்லை. தலைமை சொல்வதை செய்வோம் என்று இருப்பார். அதுதான் அவருடைய பலவீனம் என்கிறார் துரை கருணா.
சசிகலா பதவியை பறித்த பிறகு தர்மயுத்தம் துவங்கிய ஓ பன்னீர்செல்வத்தின் பின்னணியில் பாஜக இருந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்த தகவல்தான். பாஜக தலைமையின் வலியுறுத்தலில் மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிகாரத்தை அளிப்பதில் எடப்பாடிக்கு விருப்பமில்லை என துரை கருணா கூறுகிறார். கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் என்றாலும் எல்லா முடிவுகளையுமே எடப்பாடி தான் எடுத்தார். அதனை ஓ பன்னீர்செல்வத்தால் தடுக்க முடியவில்லை. தன்னால் ஒருமுறை கட்சியில் பிளவு ஏற்பட்டு விட்டதால் மீண்டும் அது நிகழாமல் இருக்க விட்டுக் கொடுக்க வேண்டியதாயிற்று. ஓ பன்னீர்செல்வத்தை தனிமைப்படுத்த நினைத்த எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு உறுப்பினர்களில் துவங்கி மாவட்ட செயலாளர், வட்டச் செயலாளர் வரை தன்வசம் இழுத்துவிட்டார். இப்போது 80% நிர்வாகிகள் அவர் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்கிறார் துரை கருணா. கட்சி ஒன்றாக இணைந்த பிறகு கூட தன் ஆதரவாளர்களுக்கு என அவர் எந்த சிபாரிசையும் செய்ததில்லை. எந்த விஷயம் கையெழுத்திற்காக வந்தாலும் அண்ணன் பார்த்து விட்டாரா என்று கேட்டுத்தான் கையெழுத்திடுவார் என செய்தியாளர் சந்திப்பிலேயே சொன்னார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளருமான ஜேசிடி பிரபாகர். இனி என்ன செய்யப் போகிறார் ஓ பன்னீர்செல்வம்? அவரது ஒருங்கிணைப்பாளர் பதவி போய்விட்டது என சி.வி. சண்முகம் போன்றவர்கள் சொன்னாலும் அதனை அவ்வளவு சீக்கிரத்தில் விடமாட்டார் ஓபிஎஸ். இது தொடர்பாக நீதிமன்றத்தை அவர் நாடக்கூடும். கட்சியை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க விரும்புவார். அதற்கு பிறகே அவரது எதிர்கால நடவடிக்கைகள் அமையக்கூடும். ஒரு கூட்டத்தில் பேசும்போது நம்பிக்கை, விசுவாசம் என்றால் ஓ பன்னீர்செல்வம்தான் என்று ஜெயலலிதாவால் குறிப்பிடப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் தனக்காக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யும்படி சசிகலா சொன்னபோது முரண்டு பிடித்தார். இதற்கு பிறகு அவர் தொடர்ந்த தர்மயுத்தமும் அதன் விளைவுகளும் இரட்டை இலை சின்னத்தை முடக்கும் அளவுக்கு சென்றன. இந்த முறை ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்யப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.